காவேரி வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் கங்கா வந்து அவாய்ட் பண்ணுறதால காவேரி வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து நிவின் கிட்ட வந்து கங்காவும் குமரனும் என்ன பண்ணுறது இப்போது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே, சரி அந்த மாடல் வேறு ரொம்ப காசு கேட்குறாங்க. வேறு வழியே கிடையாது. அவங்களும் வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னோடனே, நாங்கள் ரெடி ஆகணுமா? ஆமாம். இதில் நீங்களே வந்து கலந்து இதில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் தைச்சிருக்கீங்க. அதனால் பிரச்சனையே கிடையாதுன்னு நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பயப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நிஜமாவா கங்கா? நம்மளால் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும், வாங்கண்ணே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு இந்த பாருங்கள் எப்படி நடக்கணும்னு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு. அந்த மாடல்ஸ் நடக்கிறதெல்லாம் பார்க்க சொல்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அழகாக நடந்துடுறாங்க. ஆனால் குமரன் வந்து சரியாகவே நடக்க மாட்டேங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இப்படி தாங்க ஸ்டைலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து குமரனும் வந்து நடந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே 2 பேரும் சூப்பராக நடக்கிறீங்க, இதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு நடந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நம்ம நிவின். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக வந்து வேர் பண்ணுறதுக்காக போகிறாங்க ரூமுக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே. கங்கா குமரன் இன்னும் வரலைங்களா? அவங்களோட டைம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே கங்கா குமரன் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்கே கங்கா குமரன் வராங்களா? அக்காவும் மாமாவுமா? ஒன்றும் புரியலையா? அப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி நடக்க போகிறாங்களா ஃபேஷன் ஷோக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக கங்காவும் குமரன் வந்து சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செமையாக அந்த நடந்து வராங்க அந்த மேடையில். அதை பார்க்கும்போது காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விசில் அடித்து செமையாக கைத்தட்டி செமையாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அக்காவும் மாமா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் எதிர்பார்க்காத விஜய் வந்து அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இவங்க 2 பேரும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நடந்து வராங்க. அந்த ட்ரெஸ்ஸும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. ரொம்ப அழகாக வந்து அதை வேர் பண்ணி அழகாக வந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து கங்கா வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே செம்மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு நிவின். அடுத்து வந்து நிவினும் காவேரி வந்து அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விஜய்க்கு செம டென்ஷனாக இருக்குது. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, இவங்க எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிடுது கரெக்டாக. எல்லாம் முடிஞ்சிட்டோன்னே எல்லாருமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து எப்படிக்கா இப்படி பண்ண மாமா, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாராட்டுறாங்க காவேரி. உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாரு. அடுத்து வந்து எவ்வளோ சூப்பராக எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். என்னது விஜய் அப்படின்றாங்க. ஆமாம் ஓ வீட்டுக்கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கங்கா. அவர் எப்படி, அவர் வந்து போட்டு நடக்க சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கேவலமாக ஏளனமாக பேசினார் எங்களை, அதனால தான் டென்ஷன் ஆகி வந்து இந்த ட்ரெஸ் நாங்கள் போட்டு நாங்களே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் ரெடிட்டு அவருக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்துமா விடுமா, அவர் ஏதோ வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு போனார், விடு கங்கா, ஏன் கங்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க காவேரி கிட்ட அப்படின்னோடனே, பின்ன என்னங்க என்ன பேச்சு பேசினார் அவர், அதுக்கு தானே நம்ம வந்து இதில் கலந்துக்கிட்டோம், இப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, ஏதாவது இப்போ பிரச்சனை ஆகிட போகுதுப்பா காவேரிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும், நீங்கள் அமைதியாக இருங்க எப்படியா அப்படின்னு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக இங்கே காவேரி செம்ம டென்ஷனாக வந்து விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், எங்கள் அக்கா மாமா எதுக்காக அப்படி பேசுகிறீங்க, நான் எதுவும் பேசலையே, நீங்கள் எதுவும் பேசியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றுமே பேசல புரியுதா, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு தான் நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு மட்டும் எல்லாமே தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சிருந்து எல்லோரும் வராங்களா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகிடுறாங்க.